நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமேன். கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியருக்கு எழுதும்போது, எவ்வளவு கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் ஏற்பட்டாலும் ஒருவனிடம் கிறிஸ்துவின் நிறைவான பூரண அன்பு இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்துவையும் அவனையும் பிரிக்கவே முடியாதாம். நாம் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை ஆய்வு செய்யும்போது இந்த ரூத் பரிசுத்த வேதத்தில் மிகச்சிறிய 85 வசனங்களே கொண்டதான ஒரு புஸ்தகம்தான். கிமு 1163 முதல் கிமு 1123 காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று டேக் அனோட்டேட் பைபிள் மூலம் நாம் அறிகிறோம். இவை தாவீதின் 150 ஆண்டு கால முந்தின காலத்துக்குரிய சரித்திர புஸ்தகம். இது சாமுவேல் தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதும் வேத வல்லுநர்களின் கருத்து. நமது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களில் இரண்டே புஸ்தகங்கள் மட்டுமே பெண்களின் பெயர்களை தலைப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். இந்த ரூத்தின் சரித்திரத்தில் ஒரு யூதன் போவாஸ் புற ஜாதியான அந்நிய பெண் ரூத்தை விவாகம் செய்கிறார். இரண்டாவது எஸ்தரின் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு புறஜாதியான ராஜா யூதகள பெண்ணை எஸ்தரை விவாகம் செய்கிறார். இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் பஞ்ச காலத்தில் ஆரம்பமாகி ஒரு ஆண் பிள்ளை பிறப்பில் முடிவடைகிறது. ஆனால் எஸ்தரின் சரித்திரமோ விருந்தில் ஆரம்பமாகி துன்மார்க்கன் அழிவு, யூதர்களின் பகைஞர் அழிவு, யூதர்களின் வெற்றி என முடிவடைகிறது. இந்த ரூத் குறித்து பரிசுத்த வேதத்தில் படித்து ஆராயும் போது இவள் ஒரு புறஜாதியான அந்நிய குலத்து பெண் மற்றும் மோசேயின் சட்டப்படி 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபையிலும் சேரவே முடியாது என்று விதிக்கப்பட்டதான சட்டம் இந்த ரூத்திற்கு மட்டும் பொருந்தவில்லை. மற்றும் இந்த முழு புஸ்தகமே இவளது பெயர் ரூத் என்று இடம்பெற காரணம் என்ன? அதாவது தனது மாமியார் நகோமியின் ஆலோசனைப்படி உனது இனம், உனது ஜனம், உனது மக்கள் உன் தேவனை தொழுதுகொள்ள உன் தேசத்துக்கு போய்விடு என்று சொல்லியும் கேட்காமல் நகோமியின் கானான் அந்த பெத்லகேம் வருகிறாள். இங்கு எருசலேமில் வேலை வாய்ப்போ ஆஸ்தியோ வீடோ எந்தவித வாக்குறுதியும் தராத பட்சத்தில் ஏன் இந்த ரூத் தன் இனம், ஜனம், உறவுகள், சொந்தங்களை விட்டு வர காரணம் என்ன? பிரியமானவர்களை, பரிசுத்த பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்பது போல யாராலும் பிரிக்கவே முடியாது என்பது இந்த ரூத் புஸ்தகத்தின் ரூத் ஒரு உதாரணம் ஆகும். ஆமேன். காட் பிளஸ் யூ.